அடிச்சு அசிங்கமா பேசி மானபங்கப்படுத்துறாரு. ஏன்னா அப்படியே குடிச்சுதான் சாவணுங்க. நிவாரண உதவி கொடுத்துக் கொண்டிருந்த இடத்தில் திடீரென பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது காவல் ஆய்வாளர் தான் ஆடைகளை கிழித்தார் என தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகி ஒருவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நடந்தது என்ன? சென்னை வியாசர்பாடி அடுத்த சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் உள்ள குடிசை ஒன்றில் மின் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ அங்குள்ள வீடுகளுக்கு அடுத்தடுத்து மலமளவென பரவவே மொத்தமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் முற்றிலும் எரிந்து நாசமானது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் வீடுகளை இழந்த 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆறுதல் கூறி அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க சென்றுள்ளனர். ஆனால் இவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் போலீசாருக்கும் தாவேகா நிர்வாகிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த தாவேகா பெண் நிர்வாகி ஒருவரை MKB நகர் காவல் ஆய்வாளர் பென்சம் காலால் எட்டி உதைத்ததாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த தாவேகா பெண் நிர்வாகியை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.